இந்த மாநகராட்சி பள்ளியின் 51வது ஆண்டு விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் மாலை வணக்கமும். பார்த்தீங்களா, அந்த விழாவில் பங்கேற்கிறதுக்கு மழை கூட வந்திருக்கு. எல்லாரும் கைத்தட்டி ஒரு தடவை கடவுளுக்கு நன்றி சொல்லிடலாமா? எவ்வளோ ஹாட்டான கிளைமேட்டில் இப்படி அழகாக ஒரு மழை பெஞ்சு நம்மளுடைய விழாவை சிறப்பிற்குன்னா உண்மையிலே நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். சரி, எதற்கு பள்ளிகள் வேண்டும்? ஸ்கூல்லாம் எதுக்கு வேணும்? யாருமே கவனிக்கல. ஸ்கூல் எதுக்கு வேணும்? எதுக்கு படிக்கணும்? ஆமாம், ஒழுக்கம் கற்றுக்கொள்ளுங்க. அங்கேருந்து கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என் பிள்ளை பெரிய ஆளாக வரணும். பெரிய ஆள்னா இவ்வளோ உயரத்துலேயும் இப்படியுமா? அதுக்கு பேர் புளி மூட்டை, பெரிய ஆள் ஆகிறதில்ல. குழந்தைகளுக்கு கல்வி கூடம் எதற்கு என்றால் ஒழுக்கம், பண்பு, கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் பெற்றோர் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அப்படி தானே? யாரெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு ஆசையாக வர்றீங்க? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர்றதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கை தான் வருது, 2 கையும் தூக்குறாங்களா? வெரி குட், வெரி குட். ஆசை தான் கனவாக மாறும். கனவு தான் உயர்ந்த நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லும். ஒரு பிள்ளை புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு சொல்கிறப்போ பெற்றோருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமா, கவலையை கொடுக்குமா? நீ புத்திசாலிமா அப்படின்னு உன்னைய சொன்னால் சந்தோஷப்படுவியா? சந்தோஷப்படுவோம் இல்லையா? அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன கதை சொல்கிறேன். சாக்ரட்டிஸ்னு ஒரு அறிஞர் இருந்தார், தெரியும்ல? ரொம்ப மழை நேரத்தில் நிறைய விலைக்கு சொன்னால் டைம் நிறைய ஆகனால ஷார்ட்டாக சொல்கிறேன். சாக்ரட்டிஸோடைய ஒரு சிஷ்யன் போய் அவர்கிட்ட கேட்டார், குருவே, நீங்கள் அறிவு வேணும் புத்தியும் வேணுன்றீங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே சாக்ரட்டிஸ் அந்த குரு சிஷ்யன்ட்ட சொன்னாராம், அதோ அந்த மரத்தடியில் ஒரு ஞானி உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் அதோ தெரியுது அந்த ஊர், அதுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். இந்த சிஷ்யனுக்கு கொஞ்சம் என்னடா நம்ம அறிவு புத்தி இதுக்கு வித்தியாசம் கேட்டால் இவர் சம்மந்தமே இல்லாமல் ஊருக்கு போகிறதுக்கு தூரம் கேட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே போய் அந்த குருக்கிட்ட, அந்த முனிவர்கிட்ட போய் நின்னானா. சாமி, இந்த பக்கத்தில் இது தெரியுதுல அந்த ஊர், அதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டானா. முதல்ல கேட்குறப்ப ரொம்ப பணிவாக கேட்டான். அவர் நிமிர்ந்தே பார்க்குறல, ஏன்னா அவர் தியான நிலையில் இருக்கார். கொஞ்ச நேரம் நின்னா திரும்பியும், மன்னிச்சுக்கோங்க சாமி, அந்த தெரியுதுல பக்கத்தில் உள்ள ஊர், அதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். அவர் அப்பமும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல. இவன் வெறுத்து போய் இவர்கிட்ட கேட்குறக்கு சும்மா இருக்கலான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான், அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த முனிவர் கண்ணை திறந்து பார்த்து, எப்பா தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னடா பக்கத்தில் நின்று கேட்குறப்ப பதில் சொல்லாத இந்த முனிவர் நம்ம அவரை தாண்டி வந்த பிறகு கூப்பிடுறாரேன்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லுங்க முனிவரே அப்படின்னா. நீ என்கிட்ட என்ன கேட்ட அப்படின்னா, இந்த பக்கத்தில் தெரியுதுல அந்த ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும்பா அப்படின்னாரு. இந்த 5 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறதுக்கு இவர்கிட்ட நான் 1/2 மணி நேரம் நின்றுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போய் அவரோட குருகிட்ட போய் சொன்னான். முனிவர்கிட்ட கேட்டேன், 5 நிமிஷம் ஆகும்னு சொன்னார், அதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துச்சு உனக்குன்னு கேட்டாராம். அப்போது அவன் சொன்னானா, நான் 2 தடவை கேட்டேன், அவர் பதிலே சொல்லலை, நான் காத்து இருந்துட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்னைய கூப்பிட்டு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் நான் 2 தடவை கேட்டப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லலையே, இப்போ சொன்னீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், எப்பா நீ ஊருக்கு போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குற, ஆனால் நீ எவ்வளோ வேகத்தில் நடப்ப, உன்னோட நடையின் அளவு என்னன்னு எனக்கு தெரியாது.
அது தெரியாமல் நான் என்ன செய்ய முடியாது, நீ எவ்வளோ நேரத்தில் போவேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் உன்னைய கொஞ்ச நேரம் நடக்க விட்டுட்டு நீ நடக்கும் அந்த அளவை பார்த்து வேகத்தை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதான் சாக்ரட்டிஸ் சொன்னாராம், இதுதான் புத்திசாலித்தனத்திற்கும் அறிவிற்குமான வேறுபாடு. அறிவு இருந்தால் என்ன, இந்த ஊர் தானேப்பா சீக்கிரம் போயிடலான்னு சொல்லியிருக்கலாம், அது அறிவு. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து அதற்கு தெளிவான பதில் தருவதா என்னது, புத்திசாலித்தனம். சரி, ஒரு குழந்தை சாதிக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? முதல்ல ஆசை வேணும். அந்த ஆசை கனவாக மாறணும். ஆசைப்படுறது தப்பா? ஆசைப்பட வைக்க வேண்டும். அது யாரோட பொறுப்பு? பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய பெரிய பொறுப்பு. குழந்தைகளை கனவு காண வைக்க வேண்டும். அதுக்காக தட்டி கொடுத்து தூங்க வச்சு கனவு காண வைக்கக்கூடாது. புத்திசாலித்தனம் வேணும்னா வாய் எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கூடும். வாய் பேசுகிறத குறைக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், சரியா? ஒரு காட்டில் என்னென்னலாம் மிருகம் இருக்கும், இந்த குட்டிஸ்ட்டை கேட்போம். காட்டில் என்னென்னலாம் மிருகம் இருக்கும்? ஆமாம், எல்லா மிருகத்தையும் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம கதையில் ஒரு 3 மிருகம் தான் வரப்போகுது. ஒரு புலி ஒரு மரத்தடியில் படுத்திருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பசி, சாப்பாடு கிடைக்கல. அதனால புலி பாவம் படுத்திருந்துச்சு. அங்கேருந்து ஒரு கழுதை வேகமாக குதித்து துள்ளி குதித்து டான்ஸ் ஆடிட்டு வந்துச்சு. ஏன்னா அது ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கு. அதுக்கு புலி பரிதாபமாக படுத்து கிடந்ததை பார்த்த உடனே, என்னடா இவன் நம்மளை பார்த்தாலே பாஞ்சு வர்றவன் படுத்திருக்கானேன்னு போய் அவனை போய் நோண்டிச்சு. புலியை போய், என்ன புலி படுத்திருக்க? புலி பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. நான் பார்த்தியா ஃபுல் கட்டிட்டு வந்திருக்கேன், ஃபுல் மீல்ஸ். அப்பவும் புலி என்ன செய்யலை, பதிலே சொல்லலை. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்க, என்ன சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டியா? புலி பதில் சொல்லலை. நான் சொல்கிறேன், புல் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். கழுதை என்ன சாப்பிடும்? புல்லு தான் சாப்பிடும். புலி அமைதியாக இருந்துச்சு. இது அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டுச்சு. புலி, புல் என்ன கலர் தெரியுமா? பதில் சொல்லலை. நீ ஒரு முட்டாள், உனக்கு பதிலே சொல்ல தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, அதான் நீ பதில் சொல்ல மாட்டேங்க. நான் சொல்கிறேன், நான் சாப்பிட்ட புல்லோட கலர் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிச்சு. புல் என்ன கலர்? ப்ளூ கலர். புலி அப்பமும் என்ன செய்யலை, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, அமைதியாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப இது ப்ளூன்னு சொன்ன உடனே புலிக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இங்கே பாரு, ஒரு அடி அடிச்சேன்னா தாங்க மாட்டேன். புல் எந்த ஊரில் ப்ளூ கலரில் இருந்துச்சு? மதுரையில் என்ன கலரில் இருக்கு புல்? மதுரையில் உள்ள புல் என்ன கலர்? ஆமாம், கிரீன் கலர். புலி சொல்லிச்சு, முட்டாள் கழுத, புல்லி எப்பவும் பச்சை கலர் தான் அப்படின்னு. உடனே இந்த கழுதை கேட்டுச்சு, நீ என்னைக்கு புல் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டுச்சு. புல் சாப்பிடுமா? புலி பசிச்சாலும் புல் சாப்பிடாது. அதனால கேட்டுச்சு, நீ என்னைக்காவது புல் சாப்பிட்டியா? சாப்பிடாத நீ அது பச்சை கலர்னு சொல்கிற, ஃபுல்லாக சாப்பிட்டு வந்த நான் சொல்கிறேன் இது ப்ளூ கலர். இப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்து எங்கே போயிடுச்சு? சிங்கராஜாட்ட போயிடுச்சு. இந்த கழுதை புலியை விடுறதால இழுத்துட்டு சிங்கத்திட்ட போய் நின்றுச்சு. சிங்கம் பார்த்துச்சு, வில்லுங்கமாக 2 பேர் வந்திருக்கானே, சம்மந்தம் இல்லாமல் புலிக்கும் கழுதைக்கும் என்ன அப்படின்னு அமைதியாக உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த கழுதை தான் ஆரம்பிச்சுது, ராஜா நீங்கள் ஒரு தீர்ப்பு, சரியான தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிச்சு. சிங்கம் பார்த்துட்டே இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டு வந்தேன் ராஜா, புல் சாப்பிட்டு வந்தேன். நான் சொன்னேன், நான் சாப்பிட்ட புல் ப்ளூ கலர்னு சொன்னேன். ஆனால் அதை சாப்பிடாத இந்த புலி ப்ளூ கலர்னு சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், புல் ப்ளூவா க்ரீனா, பச்சையா ப்ளூவா?
உடனே இந்த புலி சொல்லிச்சு, ராஜா நீங்கள் எவ்வளோ புத்திசாலின்னு எல்லாருக்கும் தெரியும். புல்லு எந்த ஊரில் ராஜா ப்ளூ கலரில் இருந்துச்சு, அது பச்சை கலர் தான். இது சாப்பிட்ட மயக்கத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலி சொல்லிச்சான். உடனே இந்த கழுதை மறுபடியும் சொல்லிச்சு, இவன் என்னைக்கு புல் சாப்பிட்டான்? ஒரு நாள் சாப்பிட்டதில்ல. சாப்பிட்ட நான் சொல்கிறேன் ப்ளூ கலர்னு, நீங்கள் நான் சொல்கிறத நம்புவீங்களா, சாப்பிடாத புலி சொல்கிறத நம்புவீங்களா அப்படின்னு கேட்டு. உடனே இந்த ராஜா சொன்னார், சரிப்பா புல் என்ன கலர் தான்? ப்ளூ கலர் தான், ஒத்துக்கிறேன், நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு சொன்னோடனே புலிக்கு ஒரு நிமிஷம், என்னடா இந்த கழுதை கூட சேர்ந்து இந்த சிங்கத்துக்கும் என்னவோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லி புலி யோசிச்சுது. உடனே கழுதைக்கு ஒரே சந்தோஷம், துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு. போனது திரும்ப வந்துச்சு, எல்லாம் சரிதான் ராஜா, நீங்கள் புல் ப்ளூ கலர்னு சரியான தீர்ப்பு சொல்லிட்டீங்க, ஆனால் பொய்யை நம்பணும்னு சொன்ன அந்த புலிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டுச்சான். உடனே ராஜா சொன்னாராம் புலியை கூப்பிட்டு, நீ 5 மாதம் வாய் திறக்கக்கூடாது, வாய்க்கு என்னது மியூட், 5 மாதம் நீ யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னாராம். புலிக்கு தாங்கவே முடியல, புல்லு ப்ளூ கலர்னு சொன்னது கூட போயிட்டுன்னு விட்டுறலாம், ஆனால் இனிய பேசக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு முடியலை. உன்னை ராஜாட்ட போய் மன்னிச்சுக்கோங்க சிங்கமே, புல்லு ப்ளூ கலர்னு சொல்லிங்க போகுது, ஆனால் நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போது சிங்கம் கேட்டுச்சான், மனுஷ ஜாதியில் ஒருத்தன் நல்லா கணக்கு போடுறவனாக இருந்தால் அவனுக்கு பேர் என்னது? கணக்கில் புலி. உன்னைய புத்திசாலித்தனத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க மனிதர்கள். ஒரு வீரமாக சண்டை போடுறவன் அவன் புலி மாதிரி பாய் வாய்ப்பான்னு சொல்லி வீரத்துக்கும் உன்னைய சொல்கிறாங்க. ஆனால் வீரத்துக்கும் அறிவுக்கும் பேராக உன்னைய அடையாளம் வச்சிருக்க ஒரு புலியாகிய நீ, கழுதை பேப்பரை தின்னுட்டு போகிற கழுதைக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணல இத்தனை மணி நேரம், அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட், இனி நீ 5 மாதம் வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சான். ஸோ நாம் யார் அப்படின்றத நாம் உணர்ந்தோன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், டைம் வீணாகிறத என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். மறப்பீங்களா? இனி புலியும் கழுதையும் தேவையில்லாத இடங்கள்ல என்ன செய்யக்கூடாது, வாய் கொடுக்கக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நாம் எப்பொழுது நாம் யார் என்று உணர்கிறோமோ அப்போ சக்ஸஸ் எப்போவும் நமக்கு தான். இந்த பள்ளி 50 ஆண்டு இல்லை, இன்னும் 100 ஆண்டு 200 ஆண்டு விழா கொண்டாடணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும், பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணணும் பெரிய உயரத்தை அடையணும்னா. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் குடியரசு தின விழாக்கள் நடக்குது இல்லையா, அப்போது நம்ம ரிசர்வ் லைனில் மாவட்ட தலைமையகத்தில் என்ன செய்கிறாங்க, கொடிலாம் ஏற்றுறாங்க. எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை அங்கே கூட்டு போயிருக்கீங்க? பெற்றோர் கூட்டு போயிருக்கீங்களா? நீங்கள் பிள்ளைங்களை அப்படி இடங்களுக்கு கூட்டு போகிறப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த அந்த இடத்துக்கு வர்றப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை, அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ரோட்டோக்கால்லாம் பார்க்குறப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை வரும், நாளைக்கு நம்மளும் இதை மாதிரி வரணுமே, வந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை வரும். இதை நீங்கள் செய்யணும் பெற்றோர். அங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கே நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அங்கே கூட்டு போகும்போது பதவியில் உயர்ந்த மனிதர்கள் அங்கே வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை, அவங்களெல்லாம் பார்க்குறப்போ பிள்ளைங்களுக்கு ஆசை வரும், நானும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பெற்றோரும் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை இந்த மாதிரி உயர்ந்த இடங்களுக்கு வர்றதற்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலில் எத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பைலட்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை நேவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாரையும் உருவாக்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? டீச்சர்ஸ்கிட்ட இருக்குது. அதனால் டீச்சர்ஸ் உங்கள் குழந்தைகளை உங்கள் கைகளில் இறைவன் கொடுத்த பொக்கிஷமாக நினச்சி குழந்தைகளை சரியான வழி காட்டுங்க. புத்திசாலித்தனம் அறிவு இதில் சொல்லி கொடுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறீங்களோ, ஊக்கம் அளிக்கிறீங்களோ, தன்னம்பிக்கையை கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பிள்ளை வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியும். ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்க யாரெல்லாம் பங்கேற்றுக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த குழந்தை ஓடி போய் பேர் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? தன்னம்பிக்கை. நான் என்னால் ஓட முடியும்னு. ஆனால் அதே குழந்தை
அந்த கிரவுண்டில் போய் நின்று ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொன்னோடனே ஓடணும். ஓடுனா தான் என்ன செய்ய முடியும்? ப்ரைஸ் வாங்க முடியும். அதுக்கு அந்த குழந்தையுடைய முயற்சி வேணும். அந்த முயற்சி எப்படி எடுக்கணுன்றதை யார் கற்றுக் கொடுக்கணும்? டீச்சர்ஸ். பெற்றோரும் அதற்கு முன்மாதிரியாக இருக்கணும். குழந்தைகள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பார்த்து தான் நிறைய குணங்களை வளர்த்துக்கிறாங்க. பெற்றோரையும் ஆசிரியரையும் பார்த்து வளர்பவங்க தான் யார்? குழந்தைகள். அதனால் குழந்தைங்க பார்த்து காதில் கேட்குறத கேட்டு வளர்கிறவங்க. அதனால் பெற்றோரும் ஆசிரியரும் கவனமாக இருங்கள். உங்கள் வார்த்தைகளில், உங்கள் நடக்கைகளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் கண்ணாடி மாதிரி பிரதிபலிப்பாங்க. அதனால் இன்றைக்கி உங்கள் ஸ்கூலோடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்து உண்மையிலே பிரமிப்பானேன். வாழ்த்துகிறேன். உங்கள் ஸ்கூல் இன்னும் நிறைய நூற்றாண்டு விழாக்களை கண்டு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து மென்மேலும் வளர எங்களது துறையின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி.